யாரெல்லாம் முருகர் பக்தராக இருக்கீங்களோ காலையில் தூங்கி எழுந்த உடனே முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட்டு பிடிக்கும். எனக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு தெரியுதா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுப்பழனி முருகனுடைய சிலை. இங்கே நடுப்பழனி முருகன் கோயில் பக்கத்துலேயே இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் காட்ட வந்திருக்கேன். வெறும் ஒரு 3,50,000 ரூபாய் உங்க கையில இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட முடியும். இந்த கோயிலுக்கு வர மக்களுக்கு ஒரு ஸ்டே பண்றதுக்கான ஒரு லாட்ஜோ ஒரு ஸ்டே ஹவுஸோ இந்த ஏரியால கிடையவே கிடையாது. ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நீங்க இங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பா கோயிலுக்கு வரவங்க ஸ்டே பண்றதுக்கு உங்க இடத்துல தங்குவாங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு லொகேஷன் இது. அப் டு அச்சிரப்பாக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டா வரப்போகுது. ஸோ இந்த இடம் சிஎம்டி லிமிட்டா வந்துட்டாலும் இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். சென்னை 3வது முழுமை திட்டத்தின்படி அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை சென்னை நகரம் சென்னை மண்டல வளர்ச்சி திட்டமாக விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் தாமோதரன் கூறினார். இது இல்லாம மதுராந்தகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூஸ் கிளிப்பும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 2000 ஏக்கரில் புதிய சர்வதேச நகரம் அமைய இருக்கிறது. பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடக்கூடிய வகையில் ஒரு சர்வதேச தரத்திலான நகரத்தை உருவாக்குவதற்கான அந்த டெண்டர் என்பதை டிட்கோ நிறுவனம் கோரியிருக்கிறது. மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி ரெசிடென்ஷியலுக்காகவும் சரி இது ஒரு சூப்பரான லொகேஷன். அப்பனே முருகா, என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொந்த வீட்டு மனையோட வீடோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நான் உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா. என்னப்பா இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த கெட்டப் இன்னுமா தெரியல? இங்க பாருங்க, படையப்பா லுக்ல நான் வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா படையப்பா கார்டன் அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வந்திருக்கேன். அதுக்காக தான் படையப்பா லுக். அந்த அளவுக்கு இருக்காது, பட் இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முருகரோட ஆசீர்வாதத்தோட இந்த ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி நீங்க அப்படியே ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு தெரியுதா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடுப்பழனி முருகனுடைய சிலை. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மலேசியால ரொம்ப ஃபேமஸான முருகன் ஸ்டாச்சு ஒன்று இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதே ரிசம்பிளன்ஸ்ல இங்க நடுப்பழனி முருகன் கோயில் பக்கத்திலேயே இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் காட்ட வந்திருக்கேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நீ வாங்கணும்னா உங்க கையில வெறும் ஒரு 3,50,000 ரூபாய் உங்க கையில இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட முடியும். என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கே, அதாவது அப்ரூவ்ட் இல்லாத ப்ராஜெக்டா காட்டுறியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த மாதிரி லேண்ட் நம்ம காட்டவே மாட்டோம். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராப்பரான லீகல் அப்ரூவ்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் நீ நம்ம காட்ட வந்திருக்கோம். எந்த லொகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சிரப்பாக்கம், அதாவது மேல்மருவத்தூர் தாண்டி இருக்கிற அச்சிரப்பாக்கம்ல. ஸோ நடுப்பழனி முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் காட்ட வந்திருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா படையப்பா கார்டன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பத்தினா ஃபுல் டீடைல் நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே மக்களே, நான் இன்ட்ரோலயே சொல்லிட்டேன், ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. வெறும் ஒரு 3,50,000 ரூபாய்க்கு உங்களால ஒரு பிளாட்டே வாங்கிட முடியும். கம்பெனி நேம், ப்ராஜெக்ட் டீடைல் எல்லாத்தையும் நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்கவங்க யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர் எஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் படையப்பா எஸ்டேட். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் தாண்டி அச்சிரப்பாக்கம் ஜிஎஸ்டில இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். நீங்க மேப் போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களால ஈஸியா வந்துட முடியும். ஸோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட். ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் நல்ல ஒரு மேசிவ் டெவலப்மெண்ட். நீங்க அது ஜிஎஸ்டில இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கனாலே ஸோ கொஞ்சம் தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ நம்மளால ஒரு 10 நிமிஷம் தொலைவில் ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிட முடியும். அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டிக்கும் இந்த ரோடுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்துட்டாலும் இங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் க்ரோத்தும் இருக்கும். ஸோ அங்க வர வழியில ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம், அந்த லைன் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான கடைகள் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியாவா அந்த ஏரியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வரவங்க சைட் விசிட் வரவங்க அதெல்லாம் பாருங்க. ஸோ அதாவது அச்சிரப்பாக்கம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஐயோ ரொம்ப தூரமோ நிறைய வீடுகள்லாம் இருக்காதோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நல்ல ஒரு வீடுகள் எல்லாம் தாண்டி தான் நீங்க இந்த சைட்டுக்குள்ளே வருவீங்க. இந்த சைட்டை சுத்தி வந்து
பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெருங்கரணை வில்லேஜ் அப்படின்ற ஒரு ஊர் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டா நடுப்பயணி முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சைட். நீங்க எந்த இடத்துலயும் போனீங்கன்னா ஸோ முருகனை இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ நம்ம சைட்ல நீங்க ஒரு இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்டி நீங்க டெய்லி முடிச்சு வெளியே வந்தவொடனே உங்களால முருகனை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பக்தி மயமான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் முருகர் பக்தர் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான சைட்டா இது அமையும். இந்த நடுப்பயணி முருகன் கோயிலை பத்தி சொல்லணும்னா இந்த ஏரியால ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஆக்சுவலா. ஸோ இந்த தைப்பூசம் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரௌட் இருக்கும். உங்களால அந்த ஜிஎஸ்டில இருந்து உள்ள வரவே முடியாது, அந்த அளவுக்கு கிரௌடா இருக்கும். ஸோ ஆக்சுவலா பழனி கோயில் வந்து பாத்தீங்கன்னா வடபழனி நம்மளுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வடபழனி தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நடுப்பழனி, இது இல்லாம தென்பழனி அப்படின்னு இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் முருகனுக்கு. இது ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது மினிமமா வந்து பாத்தீங்கன்னா 577 பிளாட் சைஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இந்த இடம் எந்த ஒரு விஷயத்துக்காக வாங்கலாம், ரெசிடென்ஷியலுக்காக வாங்கலாமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாமா, ரெண்டு விஷயத்துக்கு இது ஒரு சூட்டபிளான லொகேஷன். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இங்க நீங்க இடம் வாங்க முடியும். அது எப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கமர்ஷியலா இங்க எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நடுப்பயணி முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த சரௌண்டிங் இந்த கோயிலுக்கு வர மக்களுக்கு ஒரு ஸ்டே பண்றதுக்கான ஒரு லாட்ஜோ ஒரு ஸ்டே ஹவுஸோ இந்த ஏரியால கிடையவே கிடையாது. ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்திலே நீங்க இங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பா கோயிலுக்கு வரவங்க ஸ்டே பண்றதுக்கு உங்க இடத்துல தங்குவாங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு லொகேஷன் இது. இது இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அப் டு அச்சரப்பாக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டா வரப்போகுது. ஸோ இந்த இடம் சிஎம்டி லிமிட்டா வந்துட்டாலும் இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். பட் இது கரண்டா வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஃபியூச்சர்ல சிஎம்டி லிமிட்டா வந்துட்டாலும் நீங்க வாங்குற லேண்டோட அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். இது இல்லாம மதுராந்தகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூஸ் கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி ரெசிடென்ஷியலுக்காகவும் சரி இது ஒரு சூப்பரான லொகேஷன். ரெசிடென்ஷியலுக்கு எப்படிப்பா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு வீடு வரப்போகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது இல்லாம சைட்டு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. ஸோ இந்த ஊரை தாண்டி தான் நீங்க வருவீங்க. ஸோ ஒரு வீடு கட்டி வரணும்னாலும் இங்க நீங்க வீடு கட்டி வரலாம். இங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஃப்ரீக்வெண்டா ஷேர் அவுட் ஆக்சஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வெளியே போனீங்கனாலே ஷேர் அவுட் ஆக்சஸ் இருக்கு, சுத்தி கடைகள் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களால ஷேர் அவுட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 10 நிமிஷம் தொலைவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ஆக்சஸ் பண்ணிட முடியும். அந்த லொகேஷன்லேயே அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளால ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சா நம்மளால எல்லா இடத்துலையும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டிலேருந்து கிளாம்பாக்கம்க்கு டேரக்டா த்ரூவாவே பஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிற ஒரு லொகேஷன் தான் இது. இங்கே இடம் வாங்குறவங்களுக்கு இன்னொரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் இந்த லொகேஷன்ல இடம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். மேல்மருவத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட் இருக்கு. உங்களுக்கு இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், பாலிடெக்னிக் ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் சரௌண்டிங்ல நிறைய இருக்கு. அந்த மேல்மருவத்தூர் குரூப்பே நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. ஸோ இங்க நீங்க இடம் வாங்குறது மூலமா ஸோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஃபைன், எல்லாமே சொல்லிட்டேன். ரேட்டுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வெறும் ஒரு 3,50,000 உங்களால ஒரு பிளாட் வாங்கிட முடியும். மினிமமா பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 575 பிளாட் சைஸ்ல இருந்து உங்களால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா இவங்க தர ரேட் வந்து பாத்தீங்கன்னா 699 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. ஸோ உங்களுக்கு பேனர்லயும் அதை தான் போட்டிருப்பாங்க, நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பட் தைப்பூசத்துக்காக நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸா வெறும் 649 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. கிட்டத்தட்ட 50 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஸோ இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ வந்து இந்த ஒரு ஆஃபர் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ இந்த சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. வீடியோவில் தெரியறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர் ஹெச்எஸ் உடைய நம்பர், நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து பாருங்க. யாரெல்லாம் முருகர் பக்தரா இருக்கீங்களோ காலையில தூங்கி எழுந்த உடனே முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சைட்டு பிடிக்கும். வந்து பார்த்துட்டு முருகர் பக்தரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டு பிடிக்காதுன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சைட்ல நீங்க இடம் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பதில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டிட்டோ. டாடா பை. See you and take care.